Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு thread and bead work ஒரு stitched blouseல எப்படி பண்ணலாம் அப்படினு பாப்போம். இந்த மாதிரி ஒரு பட்டு சாரிக்குள்ள blouse plain blouseல எப்படி நம்ம work பண்ணலாம் அப்படினு பாப்போம். இது body full ஒரே கலர், border மட்டும் வேற. சோ ரெண்டு thread அதோட ஜரி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நான் ஜரிக்கு பதிலாக இந்த மாதிரி பீட் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 mm உள்ள ரொம்ப சின்னதாக உள்ள வீட் பீடு. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காட்டன் த்ரெட்டும் கோல்டன் கலரில், அப்புறம் சாரியோட கலரில் சில்க் த்ரெட்டும் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் இங்கே ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்க போகிறேன். ஸோ அது வந்து கிராஜுவலாக அப்படியே டிக்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 11 சென்டிமீட்டர் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் ஒரு 1.25 சென்டிமீட்டர் கேப்பில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஈக்குவலாக 1.25 இன்ச் அந்த மாதிரி வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு கிராஜுவலாக ஒரு சென்டிமீட்டர் குறையிற மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 11, அப்புறம் இப்போ 10 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி, அடுத்தது 9 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி, நம்ம கீழே 1.25 சென்டிமீட்டர் கேப் விட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் 8 சென்டிமீட்டர் 7, 6 அப்படி கிராஜுவலாக குறையிற மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸ்டிச் ப்ளவுஸில் கொஞ்சம் மெதுவாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுக்கோங்க. நான் ஒயிட் அப்சரா பென்சில் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுக்கோங்க. நான் லெஃப்ட் சைட்லேயே அதுமாரி பண்ணிவிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஃபெதர் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறேன்ட்டு காமிக்கிறேன். இப்படி ஒரு பாயிண்ட்லேருந்து எடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அடுத்த பாயிண்ட்லேருந்து கீழே இந்த மாதிரி நீடில் எடுக்கணும். நீடில் மேலே வரணும், நூல் கீழே போகணும். இப்போ அந்த பாயிண்ட்லேருந்து சேம் அதே லைன்லேருந்து இப்படி கீழே எடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது வேறு 4 கோடு போட்டுட்டு பண்ணி பாருங்கள். ஈக்குவலாக இவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு தெரிய வரும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இந்த வி ஃபார்ம் பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், இந்த வி பாயிண்ட் எடுத்துருக்கோம்ல அதே சேம் லைன்லேயே அந்த பாயிண்ட் இருக்கணும். அப்புறம் அது கீழே நம்ம எடுக்கிறது கீழே வரணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து அந்த ப்ளவுஸில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி போட்டு பார்த்துட்டு நீங்கள் அதில் போடலாம். இப்போ லாஸ்ட் பண்ணும்போது பக்கத்துலேயே வெளியில் அதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் அது கோடு இல்லாமல் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் கீழே எடுக்கணும். அடுத்தது அந்த கீழே எடுத்த பாயிண்ட்லேருந்து அடுத்த பாயிண்ட் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பண்ணிட்டு வரணும். இதாங்க ஃபெதர் ஸ்டிச். அதை வந்து நான் எப்படி ஸ்லீவ்ஸில் போடுறேன்ட்டு பாருங்கள். நான் இப்போ இது வந்து 7 நம்பர் நீடில் 6 strands சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். அந்த சென்டரில் இருக்க லைனுக்கு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தள்ளி இப்படி பாயிண்ட் நூல் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு கீழே நூலை பிடிச்சிக்கோங்க. ஸோ அந்த வி ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் நான் இதில் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக நான் பண்ணிட்டு வரேன். பாருங்க, அதே பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக ரைட் சைடில் ஒரு வி ஃபார்ம் பண்ணுங்க. இந்த மாதிரி கீழே பிடிச்சிக்கோங்க. பக்கத்தில் வரும்போது நீங்கள் இதை கீழே பிடிச்சது விட்டிங்கன்னா சிக்கல் இல்லாமல் பிசுறு இல்லாமல் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது ஃப்ரேம் இல்லாமையே நீங்கள் அதை பிடிச்சிட்டு பண்ணலாம். பாருங்கள், சென்ட்ரல் ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைனுக்கு கொஞ்சம் ஒட்டி லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் எடுக்கணும். அடுத்தது ரைட் சைடில் பண்ணும்போது அந்த லைனுக்கு ரைட் சைடில் ஒட்டி பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நம்ம சென்ட்ரல் லைனை ஒட்டியே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்தோன்னா நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சென்டரில் இந்த ஸ்ட்ரைட் லைன் ஃபுல்லாக ஃபெதர் ஸ்டிச் வச்சு போட்டுட்டேன். இதுமாரி ஒன்று விட்டு ஒன்று த்ரெட்டில் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்த லைன் வந்து நான் பீட்ஸில் பண்ண போகிறேன். வீட் பீடு அது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டில் ஒரு லைனு. இது வந்து ஃப்ளை ஸ்டிச் மெத்தடில் பண்ண போகிறோம். அதுக்கு நிறைய டியூட்டோரியல் இருக்குது. உங்களுக்கு நான் அதில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸ்ட்ரைட் லைனில் போட்டுட்டு இப்படி க்ராஸாக நீங்கள் நீடில் எடுத்துக்கணும். பாருங்கள், அது வந்து இந்தமாரி கிராஸ் லைனில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு பீடுக்குள்ள அளவு வேணுமோ அந்தளவு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். 2 பீடு கோர்த்துட்டு இந்தமாரி சென்டரில் கொண்டு வரணும். முன்னாடி இருக்கிற பீடை ஒட்டி கொண்டு வரணும். அந்த லைன் வந்து ரொம்ப அகலமாக எடுத்துடாதீங்க, அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மாரி ஆகிடும். பக்கத்தில் எடுத்திங்கன்னா தான் அந்த வி நல்லா ஃபார்ம் ஆகும். அந்த விக்குள்ள அளவுக்கு பக்கத்தில் எடுக்கணும். இப்போ இன்னொரு பீடு வச்சு அதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு க்ராஸாக எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ இந்த கிராஸ்க்கு 2 பீடு. ஸோ வி வர இடத்துல 2 பீடு வரும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வர இடத்துல ஒரு பீடு வரும். அது எப்போதும் நம்ம இப்படி பண்ணிவிட்டு உடனே ஃபிக்ஸ் பண்ணுவோம். உடனே ஃபிக்ஸ் பண்ணாமல் இன்னொரு பீடு எடுத்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ உங்களுக்கு வேணால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்தமாரி வச்சு பார்க்கலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் அந்த அளவுக்கு இந்தமாரி கிராஸ்லேயும் அதே அளவு எடுத்துக்கலாம். கிராஸில் எடுக்கும்போது பாருங்கள், நான் நல்ல கிராஸாக ஒரு ஸ்ட்ரோக் வர மாதிரி பண்ணுறேன். பக்கத்துலேயே அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பக்கத்துலேயே அந்த ஸ்ட்ரோக் வர மாதிரி. அப்போ தான் அது வந்து வி வந்து அழகாக ஃபார்ம் ஆகும். நம்ம நூலில் எப்படி வி கொண்டு வரோமோ அதே மாதிரி தான் இதுலேயும். நீங்கள் வந்து ரொம்ப தள்ளி எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஆகிடும், வி மாரி ஆகாது. ஸோ அது நீங்கள் பண்ண உங்களுக்கே அது தெரிய வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த வி வரணும், வி கீழே ஒரு கோடு வரணும். ஸோ பார்க்க ஒய் மாரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் பீட் எடுத்து அதை பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல் லைன் நம்ம அது மாதிரி பின் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அது மாதிரி நூல் ஒரு லைன், இது ஒரு லைன், அந்த மாதிரி மாற்றி பண்ணிட்டு வரணும். ஸோ இப்போ பாருங்கள், இது நான் ஸ்லீவ்ஸ் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். இது பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும். இப்போ நெக்கில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நெக்கில் நான் இப்படி நாட் வந்து உள்ளே தள்ளி வர மாதிரி, எட்ஜில் இல்லாமல் உள்ளே தள்ளி வர மாதிரி எடுத்துகிட்டு ஃபெதர் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே 6 strands சில்க் த்ரெட், அந்த கழுத்து நெக் லைனை ஒட்டியே இந்த ஃபெதர் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த பக்கம் வேணாலும் நீங்கள் ஒரு கோடு வேணாலும் போட்டுக்கோங்க. அந்த கோடு 2 கோடுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது நீங்கள் போட ஒரு ஈக்குவல் லென்த்தில் பண்ணுற அந்த இது வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் நீட்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் நெக் லைன் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க, இப்போ நான் பண்ணி முடிச்சிட்டேன்.
ஃபஸ்ட்டு த்ரெட்டில் பேஸ் வந்து நெக் லைனில் பண்ணியிருக்கேன். இது ஸ்கொயர் நெக். ஸோ அதில் பாருங்கள், நான் ஸ்கொயரில் எப்படி திருப்பி இருக்கிறேங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். சென்டரில் வரும்போது இந்த மாதிரி நடுவில் இந்த பக்கத்துலேருந்து வரது இங்கே முடிச்சிருக்கேன். திருப்பி அகைன் அந்த பக்கத்தில் மேலேருந்து கீழே வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த ஸ்ட்ரோக்ஸ் மேலே ரெண்டு பக்கமும் மேலே பார்த்துருக்கோம். இப்போ ஸ்கொயரோட அந்த பாருங்கள், அந்த டேர்ன் பண்ணுறதும் இந்த மாதிரி கனெக்டடாக பண்ணியிருக்கிறேன். ரவுண்ட் நெக்னால் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்லீவ்ஸில் நம்ம பீட் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதுவும் இதில் வர மாரி பண்ணணுங்கிறதுக்காக இப்போ நான் இதில் வந்து ஒரு பீட் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குள்ளேயும் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று, அப்புறம் இந்த பக்கம் க்ராஸாக அந்த பக்கம் க்ராஸாக ஒன்று அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். முடிஞ்ச வரைக்கும் வெளியில் நூல் தெரியாத மாதிரி கீழே அந்த மடிப்புக்குள்ளேயே நூல் வர மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். கழுத்து பகுதியில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். லைனிங் கிளாத் இருந்தால் லைனிங் கிளாத்துக்குள்ளே வர மாதிரியே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம ஊசி எடுத்தால் தான் அது வந்து நம்ம அந்த லைனிங் கிளாத்துக்குள்ளே வர மாதிரி பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து கரெக்டாக அதில் ப்ளேஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது கீழே விட்டும் நீங்கள் பண்ணலாம். இது ஈஸியாக உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் பண்ணலாம். ஊசி கீழேருந்து மேலே எடுத்துக்கணும், திருப்பி அகைன் கீழே விட்டுட்டு திருப்பி அகைன் மேலே எடுக்கணும். கண்டினியூஸாக எடுக்க வராதவங்க இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நெக் லைனில் எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கிராஸ் லைனுக்கும் ஒரு பீடு, அந்த பீடு கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பீட் கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு அதே நம்ம ஸ்லீவ்ஸில் பண்ண அதே லுக் வந்துடும். ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் நமக்கு. அது நெக் லைனை ஒட்டி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.